தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அனைத்து அமைச்சர்களும் வந்துவிட்டார்கள். இன்றைய தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் உரையுடன் கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்பொழுது என்பதற்கான அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் மேலும் ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி 200 யூனிட் இலவச மின்சாரம் போன்ற அறிவிப்புகள் வெளியாக இருந்தன. அதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் அதிகரிப்பது குறித்தான ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அனைத்து அமைச்சர்களும் வருகை தந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. வெற்றி தமிழகம் என்ற பெயரில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. வெற்றி தமிழகம் என்ற பெயரில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படவிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்பொழுது கூட்டப்படும் என்பதற்காகவும் நிதி எவ்வளவு இருக்கிறது என்பதற்கான விஷயங்களும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில நடைபெறும் இந்த அமைச்சரவை கூட்டம் புதிய அரசின் நிர்வாகம் மற்றும் கொள்கை ரீதியான முக்கிய முடிவுகளுக்கான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள், பட்ஜெட், மகளிர் உரிமை தொகை, மதுபான கொள்கை, மேகதாது அணை விவகாரம், மும்மொழி கொள்கை பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தின் மதுபான விற்பனை மற்றும் விநியோக முறையில் மாற்றங்கள் கொண்டு வருவது தொடர்பாக அமைச்சரவை விரிவாக ஆலோசனையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள், அதன் கீழ் இயங்கும் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் பார்களின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் கடந்த மே 10 பதவியேற்ற பிறகு எடுத்த முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்றாக கோயில்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளுக்கு அருகில் செயல்பட்டு வந்த 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த உத்தரவு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்த ஆய்வு அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்படலாம். அதே போல டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டம் குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் தெரிகிறது. அதே நேரத்தில் தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட் தயாரிப்பதற்கான பணிகளும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில அது குறித்து ஆலோசனைகளும் அமைச்சரவை கூட்டத்தில் இடம்பெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என்பதால் அதில் இடம்பெறவுள்ள நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் வருவாய் ஆதாரங்கள் குறித்து அமைச்சர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே கூறியது போல தமிழகத்தில் தற்பொழுதைய நிதிநிலை வெளிப்படுத்தும் வகையில வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாகவும் ஆலோசனைகள் நடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது. மாநிலத்துல வருவாய், செலவினம், கடன் சுமை மற்றும் நிதி மேலாண்மை தொடர்பான முழுமையான விவரங்களையும் உள்ளடக்கிய இந்த அறிக்கை பொதுமக்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு அரசின் நிதிநிலை தெளிவாக எடுத்துரைக்கும் ஆவணமாக அமையும் என்பதனால இது குறித்து நிதித்துறை அமைச்சரும் மற்றும் செயலாளர் உள்ளிட்டோர் விவாதிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேகதாது அணை விவகாரத்துல இதுவரை வாய் திறக்காத முதலமைச்சர் விஜய் இன்று நடைபெறும் அமைச்சர் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து வெளிப்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மும்மொழி கொள்கை விவகாரம், பரந்தூர் விமான நிலைய திட்டம், விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி, தாவேக தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 2500 உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் தாவேக ஆட்சி அமைந்த பின்னரும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது. ஆனால் தாவேக தேர்தல் வாக்குறுதியில ரூபாய் 2500 வழங்குவோம் என தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது வரை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில அது குறித்து ஆவணப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது. இந்த சூழல்ல துறை சார்ந்த அமைச்சர்களிடம் இது தொடர்பாக முதலமைச்சர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
அதே சமயத்துல சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு 2 கட்டங்களாக அமைச்சரவை விரிவாக்கமும் நடைபெற்றது. தொடர்ந்து அனைவரும் அலுவல் கூட்டங்கள் மற்றும் ஆய்வு பணிகள்ல தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் விஜய் உட்பட தாவேகாவை சேர்ந்த 31 பேர், காங்கிரஸை சேர்ந்த 2 அமைச்சர்கள், விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த தலா ஒவ்வொரு அமைச்சர்கள் என மொத்தம் 35 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில இடமளிக்கப்பட்டுள்ளதால இன்றைய அமைச்சரவை கூட்டம் பெரும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அமைச்சரவை கூட்டமானது இன்று காலை 10:30 மணி அளவுல தொடங்கியது. இந்த தலைமைச் செயலகத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்துல பல்வேறு எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது. என்னென்ன முடிவுகள் எட்டப்படும், இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு முடிவுக்கு பிறகு ஏதேனும் அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது.